இந்திய அரசியல் சாசனத்தினுடைய உயிர்நாடியான கருத்து என்பது மதச்சார்பின்மை தான், செக்யூலரிசம் தான். எஸ்சி ஸ்டேட்டஸ் என்பதற்கான வரையறைகளில் மதம் என்பது ஒரு காரணியாக இருக்கக்கூடாது என அரசமைப்பு சாசனத்தினுடைய உறுப்பு எண் 341 தெளிவாக வரையறுத்திருக்கிறது. ஆயினும் அதற்கு எதிர்மாறாக 1950 குடியரசுத் தலைவருடைய ஆணையில் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் மாத்திரமே ஷெட்யூல்டு காஸ்ட் வரையறைக்குள் வைக்கப்படுவார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையானது அரசமைப்பு சாசனத்தின் விழுமியங்களுக்கு எதிரானது என தொடர்ந்து கிறித்துவம் தழுவிய பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் இந்தியா முழுவதிலும் போராடி வருகிறார்கள். உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற வழக்கின் அடிப்படையில் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையமும் எஸ்சி ஸ்டேட்டஸ் ஷுட் பி ரிலிஜியஸ் நியூட்ரல் என்கிற கருத்தை ஆழமான பரிந்துரையாக வழங்கியிருக்கிறது. அந்த ஆணையம் தனது பரிந்துரையை வழங்கிய பிறகும் ஒன்றிய அரசு கிறித்துவம் தழுவிய பட்டியல் சமூகத்து மக்களை எஸ்சி பட்டியலில் இணைக்காதது வேதனைக்குரியது, கண்டனத்திற்குரியது. கடந்த ஆட்சி காலத்தில் சட்டப்பேரவையில் ஏகமனதாக இந்த எஸ்சி ஸ்டேட்டஸ் கிறித்துவம் தழுவிய பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என ஏகமனதான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவையில் இயற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை ஏற்று ரங்கநாத் மிஸ்ரா ஆணையத்தினுடைய பரிந்துரை ஏற்று ஒன்றிய அரசு கிறித்துவம் தழுவிய பட்டியல் சமுதாயத்து மக்களை பட்டியலில் இணைக்க வேண்டும், ஷெட்யூல்டு காஸ்ட் அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேடையில் அதை சொல்லாமா? இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான பரிந்துரை தரக்கூடிய அதற்கு பிறகு போடப்பட்ட ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் எதுக்காக போடப்பட்டது அப்படின்னா, மதம் மாறிய பிறகு அவர் நீக்கலாம் சேர்க்கலாம் என்று சொல்லுவாங்க. இந்த 341வது பிரிவு குடியரசுத் தலைவருக்கு வழங்கிய அந்த அதிகாரத்தை 1000 ஆண்டு காலமா இந்த சமூகம் அநீதியான சமூகமா இருக்கும். சோ அதை மாத்தணும்னா அதுக்கு ஆப்போசிட் சமூக நீதியை அதை இணைக்கணும். இந்த சமூகம் போய் சேரும்னா அதுல அரசியல் சாசனத்துல சொல்லப்படாத ரிலிஜியன் கான்செப்டை ஏன் கொண்டு வந்தீங்க என்பதுதான் எங்க கேள்வி. இந்த 13 மாற்ற வேண்டும், தவிர்க்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மக்கள், நம்முடைய உறவுகள் இங்கே அடையாளப்படுத்த முடியும் என பிரசிடென்சியல் ஆர்டர் 1950 ஆகஸ்ட் 10 போட்டார்.